வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பலாப்பழம் வந்து அறுவடைக்கு வந்திருக்குங்க. ஏன்னா கண்டினியூவாக நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். நான் வீடியோ எடுக்க முடியல. நிறைய டைம் ஒரு பக்கம் மஞ்சள் வந்து நம்ம பொங்கலுக்கு எடுத்து கொடுத்ததுனால அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா அதை வேஸ்ட் போய் மஞ்சள்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பலாப்பழத்தில் வந்து இன்றைக்கி ஒரு 10 பழத்துக்கு மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மரத்துலேருந்து பழுத்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஒரு 3 டேஸாக நம்ம இந்த பக்கம் வர முடியாத காரணத்தினால இவ்வளோ நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. தேவயானி ஒரு படத்தில் கிளாப் பண்ணால் வந்து கொய்யாப்பழம் அந்த மாதிரி நம்மளுக்கு பலாப்பழமாக விழுன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் என் பசங்க கிளாப் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து அதிகமான குளிர் ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பனி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வெயில் வரும். பனி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு செடிகளுடைய வளர்ச்சி வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படும். ஓகேவா? துளிர் விடுறது டிலே ஆகும். அந்த மாதிரி இலைகள் எல்லாம் நிறைய சுருண்டுக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வந்து ரெயின்ஹவுஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா? அது எந்த பயிருக்கு போட்டிருக்கோன்னா, நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் நட்டுருக்கோம். ஓகேங்களா? தோப்புலேயே அதுக்கு வந்து ரெயின்ஹவுஸ் போட்டிருக்கோம். ரெயின்ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஈவனாக தண்ணி பாயறதில் வந்து இது சூப்பருங்க. சொட்டு நீர்னாவது அங்கங்கே ஒரு இடத்துல தான் பாயும், ஒரு சில இடத்துல ஏறாது. அதனுடைய அந்த பட்டன்லலாம் வந்து அடிக்கடி பாச தேங்கிக்கும். கரெக்டாக தண்ணி அதெல்லாம் எடுத்து விடணும், ஓப்பன் பண்ணிடணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. பட் இந்த ரெயின் ஹவுஸில் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம எண்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் மோட்ரு ஆன் பண்ணோன்னா சூப்பராக பாயும். நம்மளது வந்து இது வந்து 5 ஹெச்பி மோட்ரு தான். 5 ஹெச்பி மோட்டரில் நம்ம இந்த 2 லென்த்து தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் வந்து கிட்டத்தட்ட 100 அடிக்கு போட்டிருக்கோம். அதனால் பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு. நம்ம ப்ரெஷரை குறைக்கணுன்னா நம்ம இன்னொரு ஜாயிண்ட் அந்த ஓஸ் ஜாயின் பண்ணால் ப்ரெஷர் குறையும். பலாப்பழம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அறுவடை ஆகிடுச்சுங்க நம்ம தோட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் மழை கண்டினியூவாக இருந்ததுனால நிறைய இலைகள்லாம் விழுந்து எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இப்போ தான் புதுசாக திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. பலாப்பழம் பழுக்கும் போது ஆல்ரெடி நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சவுண்ட் வச்சு பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்மெல்லு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கும் போது நல்ல உருளையாக வாங்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே வந்து நம்மளுக்கும் மீறின ஒரு மேஜிக் இருக்குது வேர்ல்டில். ஓகேவா? நம்ம இவ்வளோ சொன்னாலும் இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும். நிறைய நம்ம வந்து நாட்டு பழம்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சைஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா சுளைகள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் டேஸ்ட்டே இருக்காது. ஒரு மாதிரி காயாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா அதில் பழம் கட் பண்ணும்போது தண்ணி மாதிரிலாம் வரும். அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மள மீறின ஒரு விஷயம். ஏன்னா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் செய்யுது. ஏன்னா உள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த பழத்துலேயும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட் வைஸாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% 100%ல் 50% டேஸ்ட்டுன்றது மினிமமாக எப்போவுமே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தினுடைய ஃப்ரூட்டுமே நம்ம கட் பண்ணியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், டேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சாப்பிட்ட மீதி தான் நம்ம சேல்ஸுக்கு போகிறது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு நிறைய கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பலாப்பழத்தினுடைய ஃபேன்ஸ் தான் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து துளிர்க்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த பாருங்கள் பனி பனி இருந்தால் என்ன பிரச்சனை, துளிர் வந்து அவ்வளோ சடனாக வராது. கொஞ்சம் அப்படியே சுருண்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கொடுக்கணும். கண்டினியூவாக வந்து மருந்து கொடுக்கணும். ஆனால் பலாச்செடிக்கு நம்ம இது வரைக்கும் எந்த மருந்தும் கொடுத்ததில்லை. கொய்யா செடிக்கெலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. துளிர் வந்து அப்படியே ஒரு மாதிரி சுருண்ட மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெலாம் மருந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு குட்டை செடி. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனில் வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கல. இந்த அன்சீசனில் கொடுக்காம இப்போ சீசனில் வந்து இப்போ தான் பிஞ்சு இறங்கியிருக்கு. மழையினால நம்ம செடிகள்லாம் நிறைய பாதிக்கப்பட்ட இலையெல்லாம் கொட்டிட்டு இருந்துச்சு. இப்போ திரும்பியும் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாக நல்லா துளிரோட தோட்டம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா பலா செடி வைக்கணும், பலா தோட்டம் வளர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த காட்டோரம் இருக்கிறவங்களாம் வைக்காதீங்க. இந்த குரங்கு இருக்கிற ஏரியாலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிச்சு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரங்கு வந்து நம்ம தோப்புள்ள வரதில்லைங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக அடர்த்தியாக இருக்கிறதா பக்கத்தில் காடு இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில. நம்ம களக்கால வருது, நெல்லுலாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் வந்து இந்த பழத்தோட்டத்துக்குள்ளே நம்மளுக்கு எப்பவுமே இது வரைக்கும் வரல. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் அது எல்லா இடத்துலையுமே இருக்குமான்னு வந்து தெரியல. பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு செடி வச்சா. இல்லைனா வந்து ஃபென்சிங் போடுறது வந்து இந்த சோலார் ஃபென்சிங் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி மரம் வளர்க்குறதுல வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சிந்தனைங்க. ஒரு சிலர் வந்து வச்ச உடனே காய் வரணும், எனக்கு பலன் கொடுக்கணுன்னுவாங்க. ஒரு சிலர் எனக்கு இல்லை, என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரட்டும், இன்னும் நல்லா பெருசாக வளர்த்தோம் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் மைண்ட் செட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஒரு ஃபேமிலியில் நம்ம 5 பேர் 6 பேர் இருக்குன்னா ஒருத்தர் மைண்ட் செட்டும் ஒரு மாதிரி. இது எல்லாம் ஒருங்கே வந்து
வாய்ப்பே கிடையாது. ஒருங்கே இணைக்கவே முடியாது. அப்படி இணைச்சோன்னா ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிலாம் வந்து ஒருத்தர் கஷ்டப்படுத்தி ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த செடி வந்து இன்னும் வந்து தெளியவே இல்லை. ஃபுல்லாகவே வந்து இலைகள்லாம் கொட்டி மெயினான கிளை வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் துளிரே எடுக்கலை. இது சப் பிரான்ச்சஸ் தான் வந்து இந்த இலைகளோடு ஒட்டிகிட்ருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து வரும்னு தெரியல. மழைனால பாதிச்சது தான் அது. அதர்வைஸ் மற்ற செடி எல்லாமே பாருங்கள் திரும்பி வந்து செகண்ட் சீசனுக்கு வந்து ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பலாச்செடி வளர்க்கணும்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைங்க இந்த வியட்நாம் ஏர்லி எல்லோ வெரைட்டி. கம்மியான இடத்துல கம்மியான ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10க்கு 10 அடி இருந்தால் பெரிய மரம்னா கூட 10க்கு 10 இருந்தால் போதும் அந்த அளவு. ஓகேவா? இந்த மாதிரி பாருங்க சின்ன செடியில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சீசனுக்கு 10 பழம் வந்து கொடுத்துட்டே இருக்கும். கண்டினியூவாக கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து பலன் கொடுக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்சு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் போன சீசனுக்கு காய்க்காமல் இருந்த மரங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து காய்க்கும். ஓகேவா? ஏன்னா எல்லா மரமுமே காய்க்குன்றதும் நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். நம்ம தோட்டத்தில் வந்து அடுத்து இந்த சைடில் இருக்க களைகள்லாம் பறிக்கணும், கொஞ்சம் தொழு உரம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது. விவசாயிகளுக்கு லீவே இல்லைங்க. பொங்கலாவது தீபாவளியாவது கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரே ஒரு என்ன சொல்கிறது ஹியூமன் இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தாங்க பெஸ்ட்டு. பாருங்கள் பழம் பழுத்து இந்த மாதிரி கீழே விழுந்துட்டுருக்கு. இதை தான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஸ்டெம்லேருந்து வந்து விழுந்தான் பழுத்துச்சுன்னா நம்ம சும்மா கை பட்டவொடனே விழும். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டெம்லேருந்து அது கீழே விழுந்திருக்குன்னா அது ஆச்சரியம் தான். நான் சொன்னேன் 3 டேஸாக நம்ம தோட்டத்துக்கு வராமல் அந்த பக்கமே வேலை பார்த்துட்டு இருந்ததுனால பாருங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டெம்லேருந்து அது கீழே விழுந்திருக்கு. சூப்பரில், இதெல்லாம் மேஜிக் தான். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஓகேவா? எங்கள் பலா தோட்டத்தினுடைய பலாப்பழங்கள் மற்ற பழங்கள் மாதிரி நம்மளுடைய லைஃப்பும் வந்து ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மரம் வளங்க. இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு செடி வளங்க, மரம் வளங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ.